ஆமா, எனக்கு வாலிபம் வந்தோடனே என்னைய மாதிரி குடிக்க முடியாது, அவ்வளவு குடி, சிகரெட்டு, கஞ்சா, கோயில அத்தனையும் குடிச்சிட்டேன். பிசாசு மோசம் போய்கிட்டான். கர்த்தர் விட்டுருவாரா? ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் யார ஆசீர்வச்சிருக்கிறான் அவன் ஆசீர்வாதமா இருப்பான். அவனை விடமாட்டார் ஆண்டவர். கர்த்தர் தொட்டார், வாழ்க்கையை மாத்தினாரு. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா வச்சிருக்கிறார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எனவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகள், தேவனால் அங்க முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள். எனவே வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். தமிழ்நாட்டை குறித்த ஒரு நல்ல ஒரு காரியம். நீங்க வீட்டுல போய் முழுவதும் ஏசாயா 1 படிச்சிருங்க. அங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையை கர்த்தர் அங்க எழுதி வச்சிருக்கிறார், படிச்சு பார்த்துக்கங்க. 1ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை படிச்சு பாருங்க. உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாக புடமிட்டு ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். வெள்ளிக்கு ஈயம் இருந்தா நல்லா இருக்குமா? வெள்ளியில ஈயம் சேர்ந்தா நல்லா இருக்குமா? எப்படி இருக்கும்? முழுமையா ஷேப், முழு கலர் கொடுக்காது. வெள்ளி பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும், வெள்ளி பளிச்சுன்னு இருக்கும். ஈயம் சேர்ந்துச்சுன்னா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஈயத்தை எல்லாம் நீக்குவேன், கெட்டதெல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். பாத்தீங்களா? எப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க. பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அல்லேலூயா. எனவே தமிழ்நாட்டில் முழு நம்பிக்கையை வைங்க. ஆண்டவரே, நீங்க இதுல எவ்வளவா நேசிச்சு தமிழ்நாட்டை நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. எங்களை நீங்க ஜெபிக்கிறதுக்காகவே தெரிந்தெடுத்திருக்கீங்க. பாத்தீங்கன்னா எத்தனை டயசிசன் பாருங்க. ஆர்சி டயசிசன் இருக்கு, அது கிறிஸ்தவ ஸ்தாபனம் தான். அதுபோல நம்முடைய தென்னிந்திய திருச்சபை டயசிசன் இருக்கு, அதுலயும் கிறிஸ்தவ ஸ்தாபனம். பெந்தைக்கோஸ்தே பாஸ்டர் எழுப்பி இருக்கிறாங்க, நிறைய ஆர்பனேஜ் வச்சு இருக்கிறாங்க, அதுபோல ஸ்கூலை கட்டி கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கர்த்தர் சிறப்பா அந்த பகுதியை சிறப்பித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆளுங்க, நம்ம ஆளுகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்சியாயிரும் 2 பேரும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஓ கடவுள் இவ்வளவா நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோ அவ்வளவு கணக்கு கேட்பார் உங்கள்கிட்ட. அல்லேலூயா. எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு கணக்கு கேட்பார். இவங்க 2 பேருக்கு சம்பளம் அதிகமானால ஆளுக்கு 1.5 லட்சம் சம்பளம், 3 லட்சம்னால சம்பளத்தை பார்த்தே டார்கெட்டை பிக்ஸ் பண்றது. இன்னைக்கு இந்த ஊருக்கு போயிட்டு வரலாம், இன்னைக்கு எங்க போகணும், கன்னியாகுமரிக்கு போகணும், இன்னைக்கு எங்க போகணும், கொடைக்கானலுக்கு போகணும், இன்னைக்கு எங்க போகணும், அங்க மலையில போய் நிக்கணும், ஏதாவது ஒரு நாள் மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வரணும். இவங்க நினைச்சிட்டாங்க ஜாலியா இருக்கலாம்னு. ஜாலியா இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அழைக்கப்படலையா. கர்த்தர் தெரிந்து கொண்ட பகுதி. இங்கதான் பள்ளி படிப்பு நல்ல சிறப்பான படிப்பு, மருத்துவம் இங்கதான் சிறப்பு, அத்தனை சிறப்பை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு இல்லைன்னா இந்தியா கிடையாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு ஜெபிக்கல, இன்னைக்கு வரைக்கும் ஜெபிக்கல அப்படின்னா என்ன ஆகும்? தமிழ்நாடு எங்க போகும்? படத்தை பார்த்திருப்பீங்களே, தமிழ்நாடு எங்க போகும்? கடலுக்குள்ள போயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல யார் போவா? ஆமா, ஏமங்குளம் உள்ள போயிரும், எங்க ஓரியோட சேர்ந்து உள்ள போயிரும். அல்லேலூயா. ஆமா, முதல்ல திருநெல்வேலி தான் உள்ள போகும், சென்னை கூட உள்ள போகாது. முதல்ல எங்க போகும்? அப்படியே கீழே அமுக்க 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 எங்க வரும்? வாரம் அவ்வளோ கீழே நேரம் அமுங்கி முதல்ல பாத்தீங்கன்னா அப்படியே தூத்துக்குடி உள்ள போகும். 2வது ஒட்டி இருக்கிற பகுதி திருநெல்வேலி. தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் போட்டி போட்டுக்கிட்டு உள்ள போகும். கன்னியாகுமரி பின்னாலே வரும். அல்லேலூயா. இந்த 3 மாவட்டமும் சிறப்பான மாவட்டமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவ்வளவு ஊழியக்காரன் எழுப்பி வச்சிருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறாரு. சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேரும், சர்ச்சில் யாரெல்லாம் ஊழியக்காரன், அவருக்கு ஊழியக்காரன் ஊழியம் செஞ்சா ஊழியம் செய்யலாம் கிடையாது. எவனுக்கு அதிகமா கொடுத்தாரோ அவன்கிட்ட கணக்கு அதிகமாக. என்கிட்ட பைபிளை வாசிக்காம நிறைய எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னா என்கிட்ட கணக்கு நிறைய கேட்பாரு. அல்லேலூயா. ஆமா, சும்மா சோம்பலா படுத்துக்கிட்டு இன்னைக்கு கையில பாத்தீங்கன்னா எல்லா நம்மளும் கெட்டு இப்ப பிள்ளைகளையும் கெடுத்தாச்சு. ஆமா, நம்ம எல்லாரும் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாரும் யாரெல்லாம் பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுத்துருக்கீங்க? என் பிள்ளை நல்ல செல்போன்ல படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருப்பீங்களா? டிவி வாங்கி கொடுத்துருப்பீங்க, அந்த லேப்டாப் வாங்கி கொடுத்துருப்பீங்க, கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் என் பிள்ளை நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி செல்போன் எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு முழு அடிமைத்தனம் இதுதான். கடைசி நாள்ல பிசாசு போட்டிருக்கிற
சரியான ஒரு ஒரு தந்திரம் தான் இது. முன்னாலெல்லாம் பார்த்தோம், சினிமா கட்டி பார்த்தோம், பெரிய சினிமா திரையை கட்டி தியேட்டருக்குள்ள கீழே உட்காந்து பார்த்தோம். பார்த்துட்டு அவர் விசில் அடித்தோம், எம்ஜிஆர் நல்லா பாடுறாரு, அவர் ஓடி போய் காப்பாத்துறாரு, அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறான்னு பார்த்தோம். அப்புறம் சிவாஜி கணேசனை பார்த்தோம். அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் கமல்ஹாசன் வந்தார், அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்தார். இவங்க எல்லாம் படிப்பை ஆக்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எங்கே வந்துருவாங்க? நம்மளை ஆள்றதுக்கு வந்துருவாங்க, அவ்வளோ வரும். அப்போ அதெல்லாம் பார்த்தோம். கடைசியில் பார்த்தா என்ன நிறைய பேர் கெட்டு போக மாட்டேங்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒருத்தருக்கு என்ன கொடுத்தான்? செல்லுல டிவி கொடுத்தான். வீட்டுக்குள்ள அறைக்குள்ள கொண்டு வந்துட்டான். முதல்ல வெளியே தான் பார்த்தோம், பிசாசை வெளியே வச்சு பார்த்தோம், அப்புறம் வீட்டுக்குள்ள வச்சு பார்த்தோம். ஒரு அறையில மட்டும் இல்ல, 2 அறைக்குள்ள வச்சுக்கிட்டோம். இங்க ஒரு டிவி, அங்க ஒரு டிவி. கடைசியில பார்த்தான், இவனுங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்திடலாம் சொல்லி ஆளுக்கு ஒரு கையில என்ன கொடுத்துட்டான்? படம் பாருடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்ப எவன் கையில பார்த்தாலும் செல்லுதான். கார் ஓட்டிட்டு போறான், அவனு பார்த்துக்கிட்டே தான் போறான். 2 வீலர் ஓட்டிட்டு போறவன் பாத்தீங்கன்னா இப்போ கையில எடுத்து முன்னாலே வச்சு இப்படி பார்த்துக்கிட்டே போறான். வண்டி இப்படி இப்படி வளைஞ்சு போகுது, பாம்பு மாதிரி போகுது. என்னன்னு பார்த்தா பாம்பை கையில வச்சிருக்கிறான். அல்லேலூயா. நிறைய பேரை கொத்திக்கிட்டு இருக்கு, நிறைய பேர் கண்ணை கொத்திருச்சு. உங்க கண்ணை கொத்துற பாம்புயா இது, உங்க காதை கொத்துற பாம்பு இது. கடைசி நாளா இருக்கு. எனவே தேவ பிள்ளைகளை இதெல்லாம் பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து நீங்க சிறு கூட்டமா வந்திருக்கிறீங்க, ஜெபிக்க நம்ம ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? கையை நல்லா அசைச்சு சொல்லுங்க. சிரிச்ச முகத்தோடு ஏசப்பாவை பார்த்து ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான், எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம் தான். 1 மணிக்கு முடிக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க, அப்படிதானே? அல்லேலூயா. ஆமா. எனவே தேவ பிள்ளைகளே, நேரங்களை நம்ம பயன்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த வேதாமத்திலிருந்து நாங்கள் தியானிக்க வேண்டிய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வார்த்தை உண்மை உள்ளது, வார்த்தையாய் வெளிப்பட்டிருக்கிறீர். வார்த்தை ஜீவனை உண்டாக்குகிறது, வார்த்தை உருவாக்குகிறது. வார்த்தை என்கிற அந்த மன்னாவினால் எங்களை பலப்படுத்துகிறீர். நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் இன்பையினிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58வது அதிகாரத்திலிருந்து சில பகுதியை நாம் தியானிப்போம். 58வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 58 முதல் வசனம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி, தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதி செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்திலே விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை கடைசி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எல்லா பகுதிகளுமே மோஸ்ட்லி பாதிக்கப்பட்டு விட்டது. பூமி பாதிக்கப்பட்டு விட்டது, வானம் பாதிக்கப்பட்டு விட்டது, அண்ட சராசரமும் முழுவதுமாய் பாதிக்கப்பட்டு போய்விட்டது. எனவே இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில், கடைசி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது. ஒரு உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டிய நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. அல்லேலூயா. கிடைக்கிற தருணங்களை ஆண்டவர் பாருங்க, பூமியிலே எல்லாவற்றையும் படைக்கிறார். வானத்தை படைக்கிறாரு, சூரியனை படைக்கிறாரு, சந்திரனை படைக்கிறாரு, காற்றை படைக்கிறாரு, கடலை படைக்கிறாரு, மரம் செடி கொடிகளை படைக்கிறாரு. எல்லாத்தையும் படைச்சு முடித்து விட்டு கடைசியில மனிதனை படைக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? கை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்தையும் படைச்சு முடிச்சிட்டு கடைசியில படைக்கிறார் மனிதனை. மனிதனை பார்க்கிறாரு. பார்க்கும் போது சரி, ஒரு மிருகமா படைச்சிருக்கலாம், மனிதனை ஒரு யானையா படைச்சிருக்கலாம், ஒரு புலியா படைச்சிருக்கலாம்,
இல்லை என்று சொன்னால் ஒரு மரமா படைச்சிருக்கலாம். ஆண்டவர் பார்க்கிறாரு, இவனை விசேஷமா படைக்கணும்னு சொல்லி மண்ணை எடுத்து பிசைஞ்சு பார்க்கிறாரு. அப்படியே பார்க்கிறார், குரங்க போல படைச்சிடலாமான்னு பார்க்கிறார். குரங்கு அசிங்கமா இருக்கு, அதுக்கு வால் எல்லாம் இருக்குது. பார்க்கிறார், தன்னை பார்க்கிறார். தன்னை பார்த்து விட்டு சொல்கிறாரு, என்னை போலவே நான் படைக்கிற மனிதர்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை போலவே சிருஷ்டிக்கிறார் மனிதனை. அல்லேலூயா. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டு கடைசியில் மனிதனை படைக்கிறார். தன்னை போலவே படைக்கிறார். தன்னை போல படைத்து விட்டு பார்க்கிறார், தனக்கு ஒரு அறிவு வேணும். செடி கொடிகளுக்கு அறிவில்லை, வானத்துக்கு அறிவில்லை. அதை தன்னுடைய வேலையை சொன்ன வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. அவருக்கு விசேஷமான அறிவில்லை, சிந்திக்கிற அறிவில்லை. எனவே சிந்திக்கக்கூடிய மனிதன் தனிமையாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு 6 அறிவை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லாமா? இப்ப 5 அறிவு இருக்கிற மிருகங்கள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்குது, 5 அறிவு கொண்டது. ஆனா 6 அறிவு கொடுத்து கர்த்தர் மனிதனை படைக்கிறார். அப்ப மனிதனை தன்னை போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லாமா? எனவே தன்னை போலவே படைத்து விட்டு தன்னை போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்ப படைத்த மனிதனை கொண்டு வைக்கிறார், தோட்டத்தில் வைக்கிறாரு. ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார், எல்லாத்துக்கும் மேல நீ என்னை விட்டு மீறி போயிடக்கூடாது, இதை மட்டும் சாப்பிட்றாத அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா முதல்ல ஏவாளம்மா அப்படியே தேவனை விட்டு கொஞ்சம் தூரமாகவே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி மரத்தை ஆண்டவரை பார்க்காம என்ன பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க? மரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. மரத்தில் இருக்க பழத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். காலையிலே எழும்பினோடனே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் எவ்வளோ நீண்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுபோல் நம்ம மாங்காய் பெருசாக இருக்கா தினமும் பார்ப்போம். தக்காளி பெருசாகிட்டா பறிச்சிடலாமா கூடாதா, வேற யாரும் பறிச்சுட்டு போயிடக்கூடாது. அதுபோல் முருங்கைக்காய் இதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மறந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டால் அந்த பழத்து பக்கத்திலே போய் நின்றுப்பாங்க போல. பழத்தையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில் பார்த்தாங்க, பறிச்சாங்க, தின்னாங்க. தின்னவங்க நல்லா ஒற்றுமையாக தான் செஞ்சாங்க. புருஷனுக்கும் போய் கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், சிறப்பாக கொடுத்தாங்க. கொடுத்து கடைசியில் பார்த்தார். கடைசியில் ஆண்டவர் பார்த்தார், இவங்க 2 பேரும் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே பார்த்தா நிர்வாணம் என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். அந்த பழத்தில் அவ்வளவு இது இருந்திருக்கு. ஆண்டவர் ஒரு காரியத்தை வேண்டாம் என்று சொன்னால் வேண்டாம் என்று நிறுத்திவிட வேண்டும். அதை மீறி போனோம்னா நம்ம வாழ்க்கை அவாந்தர வெளியாய் மாறிவிடும், வெட்டாந்தரையாய் மாறிவிடும். எப்படி நிர்வாணத்தோடு அவர்கள் ஆக்கப்பட்டார்களோ அதே போல ஆக்கப்பட்டு விடுவோம். அப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு, நான் படைச்சவன் கெட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி உடனே அங்கேயே வச்சு கொளுத்தி தள்ளியிருக்கலாம். அடின்னு அடித்து துவைச்சி 2 பேரையுமே நெஞ்சிருக்கலாம். ஆண்டவர் சிலுவைக்கு போகாமல் 2 பேரையும் சிலுவையில் அடிச்சிருக்கலாம். அங்கே வச்சு குச்சியில் வச்சு காலி பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் நினைச்சார், கிருபையினாலே மனிதன் மேலே இறக்க வச்சு நான் உண்டாக்கினவன் அப்படின்னு சொல்லி அவனை கெட்டு போயிடக்கூடாது சொல்லி மறுபடியும் என்ன செஞ்சார்? அவங்களுக்கு அத்தி இலையை கொடுத்து, தைக்க கொடுத்து, அங்கே அத்தி இலை இதை பிடிச்சிருந்தாங்க, தோல் உடையை கொடுத்து கர்த்தர் அவனை நினைச்சார், நிர்வாணத்தை மறைத்தார். அன்றைக்கு இருந்து அவனுக்கு சாபம் வர ஆரம்பித்தது. முதல் சாபம் யாருக்கு வந்தது தெரியுமா? சர்ப்பம். மனுஷ பாவத்தினால யாருக்கு சாபம் வந்தது? அப்ப நம்ம பாவத்தினால நம்ம மிருக ஜீவன்கள் பாதிக்கப்படுகிறது. ஒரு வீட்டுக்குள்ள முதல்ல ஆரம்பம் பார்த்தீங்கன்னா மிருக ஜீவன்கள். மாடு பால் கொடுத்துக்கிட்டே இருக்கு, திடீர்னு பார்த்தா பொத்துன்னு விழுந்து செத்து போயிருது. அங்கதான் ஆரம்பிக்குது. மனிதனுடைய பாவத்தின் வல்லமை கூட 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 சாபம் வருகிறது. அந்த சாபத்தினுடைய வல்லமை அதிகரிக்கிறது. பாவத்தின் வல்லமையினாலே கர்த்தர் கோபம் கொள்ளுகிறார். அது சாபமா மாறி போச்சுன்னா அதுக்கு நிச்சயமா பதில் கேட்பார். அப்ப சாபம் முதல்ல சர்ப்பத்துக்கு வந்தது. 2வது சாபத்தை கர்த்தர் மனுஷிக்கு கொடுத்தார். 3வது மனுஷனுக்கு கொடுத்தார். நிலமும் சாபத்துக்குள்ள போயிடுச்சு. பாருங்க, இப்படியெல்லாம் கர்த்தர் முழுவதுமாய் அங்க சபிக்கப்பட்டதாய் மாறி போய்விட்டது. இப்போ அந்த சாபம் எவ்வளவு வேதனை கொடியதா இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயின் ஆபேல், அந்த காயின் ஆபேலுக்குள்ளே பிரச்சனை வருது, கொலை பண்ணுகிறான், சகோதரருக்குள்ளே கொலை வருகிறது, சாபம் அங்கு வரைக்கும் தாக்கப்படுகிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாபம் இந்த கடைசி நாட்களிலே மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா பாவம் செஞ்சு 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 சேர்த்துக்கிட்டே போனான். ஒரு சர்ச்சில் இருக்கிறவங்க கூட பாவம் மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை, பாவத்துக்காக வருந்துறது கிடையாது. நான் செஞ்சது தப்புன்னு கூட உனக்கு உணர்வு இல்லை. தினம் பாவம் செஞ்சு பாவத்தினுடைய வல்லமை கூடிக்கொண்டே போகிறது.
அதனால ஆண்டவர் பார்க்கிறார், அது தேசத்தின் மேல, உலகத்தின் மேல கர்த்தர் என்ன செய்கிறார்? கோபப்படுகிறார். எனவேதான் கர்த்தர் பார்த்து எழுதுகிறார். அங்கு எழுதுகிறார், வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 106வது சங்கீதம் 23வது வசனம். 106வது சங்கீதம் 23வது வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அல்லேலூயா. உக்கிரத்தை மாற்றுவதற்கு, தேசத்தின் மேல வந்திருக்கிற கோபம், தேசத்தின் மேல வந்திருக்கிற உக்கிரம், ஜனத்தின் மேல வந்திருக்கிற உக்கிரம், தேவன் வச்சிருக்கிற கோபம், இதெல்லாம் ஆற்றுவதற்கு தான் இன்னைக்கு நமக்கு கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதான் உபவாசம். உபவாசம் பண்ணி, ஆண்டவரே எங்க தேசத்தை அழிச்சிடாதீங்க, ஜனனுடைய பாவங்களுக்கு நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் சொல்லி மோசே போல திறப்பிலே நிற்பதற்கு கர்த்தரமே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷன், உங்க வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு மனுஷன் பாவம் செய்யறான்னா காரணம் நம்ம ஜெபிக்காததான் காரணம். அப்ப ஜெபம் பண்ணுனா பாவத்திலிருந்து கர்த்தர் அவனை பாதுகாப்பார். தினமும் அவனுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஒரு பெரிய மாற்றம் அவனுக்குள்ளே உண்டாகும். அவன் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீ ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணின நிமித்தமாக கிருபை அவன் மேல பெருகி கிருபையினாலே அவன் ரட்சிக்கப்பட்டு விடுவான். அல்லேலூயா. அப்போ தனித்தனி வீடுகளிலே பக்கத்தில் இருக்கிற நாமளும் சேர்ந்துதான் இருக்கிறோம், எல்லாரும் கூட்டமா தான் இருக்கிறோம். தேசத்துல பல வகையான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க அழிந்து போகாமல் இருக்கணும்னா நம்ம திறப்பிலே நிற்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அதுக்கு தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இன்னைக்கு இவ்வளவு பேர் பக்கத்துல ஏமங்குளம் அங்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. கடைக்கு போவாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க. ஐயா போய் நோட்டீஸ் எல்லா இடத்துக்கும் கொடுத்துருப்பாரு, நிறைய இடத்துல கொடுத்துருப்பாரு. சகோதரன் போய் கொடுத்துருப்பாங்க, நிறைய இடத்துல போய் கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்தது பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவங்க திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ஜெபம் அப்ப முக்கியமானது. தேசத்துக்கு ஜெபம் முக்கியமானது. எதுக்காக திறப்பிலே நிற்கிறான் என்று சொல்லி இங்க நிறைய காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். அதே ஆகையால் என்று சொல்லி அங்க ஆரம்பமாகிறது. என்ன தப்பு முதல்ல ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 106வது சங்கீதம் அங்கு 7வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 6ஆம் வசனத்திலிருந்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எங்கள் பிதாக்களோடு கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். தேவனை விட்டு தூரம் போயிட்டோம், விலகி போயிட்டோம், தேவனை தேடாமல் இருந்துட்டோம், உலக காரியத்துக்கு ஓடுறோம். ஆண்டவர் கொடுத்திருக்க நல்ல நாளை விட்டுட்டு, சர்ச்சை விட்டுட்டு நம்ம வேற பக்கம் திரும்பி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்க ஆரம்பமாகுது. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சிகளை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். முதல்ல கலகம் ஆரம்பிக்குது. கலகம். அப்போ ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு கலகம் ஆரம்பிக்குது, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கலகம் ஆரம்பிக்குது. ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரன் முன்னால போறான்னா கலகம் உண்டு பண்ணுகிறான், தவறா சொல்லி கொடுக்கிறான், ஒரு ஊழியக்காரனை பத்தி தவறா பேசுகிறான், தவறா பரப்புகிறான். தான் ஆண்டுடைய சமூகத்தில் நிற்காதபடி, முழங்கால போட்டு ஜெபிக்காதபடி, தவறாக பிசாசுனுடைய ஊழியக்காரனாய் மாறி நிறைய பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரனை குறித்து இன்னொரு ஊழியக்காரன் வாட்ஸ்அப்ல அனுப்புகிறான், தவறான செய்திகளை அனுப்புகிறான். கலகம் உண்டு பண்ணினார்கள். இரண்டாவது பாத்தீங்கன்னா 8வது வசனம் சொல்லி, ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார், விடுதலையாக்கினார். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கீழே போட்டிருக்கு பாருங்க. 12வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவரை துதியை பாடினார்கள், ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். ஆண்டவரை மறக்கிறது, சாப்பாடு கொடுக்கிறவரை மறக்கிறது, மூச்சு கொடுக்கிறவரை மறக்கிறது, உள் உறுப்புகளை இயக்கி கொண்டிருக்கிறவரை மறக்கிறது. நமக்கு யாருக்கு தெரியுமா உங்க உள்ள கிட்னி இருக்கு? உங்க கிட்னி இங்க பார்த்திருக்கீங்களா? வந்திருக்கிற யாராவது கிட்னி பார்த்திருக்கீங்களா? ஹார்ட்டை பார்த்திருக்கீங்களா?
கணையத்தை பார்த்துருக்கீங்களா? ரத்தத்தை பார்த்துருக்கீங்களா? ரத்தத்தை பார்த்துருக்கீங்களா? உள்ள எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு ரத்தத்தில், பிளட் ப்ரெஷர் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அல்லேலூயா. முன்னாலாம் கை பிடிச்சு பார்த்தா, இப்போ மிஷின் பிடிச்சு பார்க்க அவ்வளவுதான், எவ்வளோன்னு காமிக்குது. முன்னால் கை பிடிச்சி நாடி பிடிச்சி பார்த்து சொல்லுவாங்க உங்கள் ஓட்டம் அதிகமாக இருக்குன்னு, எவ்வளோன்னு சொல்ல தெரியாது. இப்போ ரேட் வந்துடுது, 150 ப்ரெஷர் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு. ரத்த ஓட்டத்தில் எவ்வளவு சுகர் இருக்குன்னு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு தான் நம்ம ஆண்டவர். மேலே மட்டும் நடத்துறது இல்லை, உள் உறுப்புகளை இயக்கி கொண்டிருக்கிறார். உன் உள் உறுப்புகள் பாதிக்கப்படாமல் உன்னை ஜீவனோடு வைத்திருப்பது தேவனுடைய சித்தம். தேவ பிள்ளைகளை, எனவே கிரியைகளை மறந்தார்கள். இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறமே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கிருபையா கொடுக்குறீங்க, ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறேன், டீ குடிக்கிறேன், இப்போ ரோட்ல போற வார நடக்கிறேன், அனுதினம் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், என் காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன், என் உறுப்புகளை எல்லாவற்றையும் நீர் இயக்கி கொண்டிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி தினமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கண் பார்வைக்காக நன்றி செலுத்த வேண்டும், காது கேட்கறதுக்காக நன்றி செலுத்த வேண்டும், பேசுறதுக்காக நன்றி செலுத்த வேண்டும். உடல்ல சாப்பிடுற சாப்பாடு பாருங்க, ஜெபம் பண்ணி சாப்பிடணும். நல்ல உடம்புல ஆண்டவரே அது எந்த பிரச்சனையும் உண்டாக்க கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி சாப்பிடணும். இப்படி ஆண்டவரை தினமும் மறக்க கூடாது. அதான் பாத்தீங்கன்னா அவர்கள் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். மறந்தது பாவமாகிறது. கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு தினமும் நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, கீழே பார்த்தீங்கன்னா வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். பரீட்சை பார்க்கிறது, தேவனை பரீட்சை பார்க்கிற கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, கீழே பார்த்தீங்கன்னா அவர்கள் 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொள்றது பாவம். பொறாமையினால பார்த்தீங்கன்னா பயங்கரமான நிகழ்ச்சி நடக்கிறது. வீட்டுக்கு வீடு பொறாமை. அவன் காரை வாங்கிட்டான், நானும் காரை வாங்கணும். அவன் வீடை கட்டுறான், நானும் வீடை கட்டணும். கடைசியில் பார்த்தா கடன்பட்டு அவர்கள் அழிந்து போய் விடுகிறார்கள். பொறாமை பெரிய எலும்புரிக்கு பொறாமப்படுறது. அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் மனுஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால பாவம் கூடிக்கொண்டே போகிறது. தேசத்துல பாவம் அதிகரிக்க 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 தேவனுடைய கோபம் அதிகமாகிறது. தேவனுடைய கோபத்தினாலதான் வெயில் கொளுத்துது. இல்லைன்னா சாப்பிட்டா கொடுப்பார் ஆண்டவர். இந்த வெப்ப காலத்திலும் கோடை காலத்திலும் இதமான சூழ்நிலையை கொடுப்பார். அல்லேலூயா. எனவே நம்ம ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, 19வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரத்தண்டையிலே பயங்கரமானங்களை செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். எனவேதான் அங்கு மோசேயை கர்த்தர் எழுப்புகிறார். ஆகையால் சொல்லி எழுதி 23வது வசனம், அவர்களை நாசம் பண்ணுவேன் என்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, முடிச்சிருமா அவங்க கதையை, இனி அவங்க இருக்க வேண்டாம். இப்படிப்பட்ட பாவத்தை செய்யறாங்க, நாங்க எவ்வளவா நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறேன், எவ்வளவா நன்மை செஞ்சிருக்கிறேன், அவங்க இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வச்சிருக்கிறேன், வீடை கொடுத்திருக்கிறேன், வார்த்தை எல்லா கேட்டபடி வீடை கொடுத்திருக்கிறேன், வாகனத்தை கொடுத்திருக்கிறேன், கேட்ட பொருட்களை கொடுத்திருக்கிறேன், வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறேன், கேட்டதெல்லாம் கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு அவர்கள் பாவம் செய்கிறார் என்று சொல்லி நாசம் பண்ணுவேன் என்கிறார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. அல்லேலூயா சொல்லாமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அது மாத்திரமல்ல, கீழே வாசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்கதாக தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். தேவன் கொடுக்கிற அந்த தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பு, அவங்கள போல இல்லையே அப்படின்னு சொல்லி முறுமுறுப்பு. அவங்க ட்ரெஸ் போல இல்லையே, அவர் ஊழியம் போல இல்லையே, அவர் நல்லா ஊழியம் செய்யறாரு, நல்ல சிறப்பாயிட்டாரு, ஏன் ஊழியன்கிட்ட கீழே போயிட்டு இருக்க, முறுமுறுப்பு, கர்த்தருக்கு அருவருப்பு. அது மாத்திரமல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா கீழே
28வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டு ஜீவன் இல்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து. ரொம்ப கொடூரமான ஒண்ணு. நீங்க நிறைய கிறிஸ்தவங்க பாத்தீங்கன்னா, அங்கங்க கோயில் கொடையிலிருந்து வரும் பார்த்தீங்களா சாப்பாடு, அதை நல்லா வச்சு சாப்பிட்றாங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நினைக்காங்க இது சாப்பாடு தானே, அதை என்ன செஞ்சிட போகுதுன்னு. பைபிளில் சொல்லியிருக்காரு, ஜீவன் இல்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டினார்கள். ஆகையால் வாதை அவர்களுக்குள்ளே புகுந்தது. வாதை யாருக்குள்ள புகுந்துருச்சு? கிறிஸ்தவனுக்குள்ள உள்ள புகுந்துருது. காரணம், அங்க தேவையில்லாத பொருள் வீட்டில் வந்து விற்குது, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் கொடுத்த பைசா நம்ம வீட்டுக்குள்ள இருக்குது. சாபம். கர்த்தர் இதை வெறுக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, கீழே பார்த்தீங்கன்னா 37வது வசனம், தேசத்தை கெடுக்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா, 35 ஜாதிகளுடைய கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவருடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் யாருக்கு பலியிட்டாங்க? ஆமா, நீங்க நிறைய சின்ன பிள்ளைகளை காணோம், வாலிப பிள்ளைகளை காணாம போயிடுறாங்க. இதெல்லாம் எங்க கொண்டு போறாங்க? விக்கிரகங்களுக்கு பலி செலுத்துகிறாங்க. நம்ம பகுதியிலையும் நடக்கு. தென்காசி பக்கத்தில் மேலே குற்றாலம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த குற்றாலத்தில் இருக்கிற அந்த கோவில்களுக்கு, சில கோவில்கள், பட்டணத்தில் இருக்கிற கோவில்கள், இதுகளுக்கெல்லாம் பலி செலுத்தி, அந்த நீங்கள் ஆட்டு ரத்தத்தை கொடுத்தா அது ஒரு எஃபெக்ட் இருக்கும், மாட்டு ரத்தத்தை கொடுத்தா அது ஒரு எஃபெக்ட் இருக்கும், கோழி ரத்தத்தை கொடுத்தா அது ஒரு எஃபெக்ட் இருக்கும். மனுஷ ரத்தத்தை கொடுத்தீங்கன்னு வைங்க, அந்த விக்கிரகங்கள் மேல மனுஷ ரத்தத்தை சிந்துனாங்க அப்படின்னா அந்த விக்கிரகங்கள் வீறு கொண்டு எழும்பும். அந்த பிசாசு உள்ள இருக்கிற பிசாசு வீறு கொண்டு எழும்புவான். எனக்கு அவனுக்கு மனிதனுடைய ரத்தம் அவனுக்கு தேவை, மனுஷனுடைய ரத்தம் தேவை. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டுச்சுன்னா அந்த பூமி சபிக்கப்பட்டதாய் மாறிவிடும், தீட்டுப்பட்டு விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு தீட்டுப்பட்டு போச்சு, நிறைய கொலை நடக்கு, தீட்டுப்பட்டு போச்சு. பிள்ளைகளை கடத்து கொலை பண்றாங்க, அங்க கர்ப்பம் உண்டாகும் போதே அங்க நசுக்கி கொண்டு பண்றாங்க, அங்க தீட்டுப்படுகிறது. இதனால் தேசம் தீட்டுப்படுகிறது சொல்லி கீழே வாசிங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். அவர்கள் கானான் தேச விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரத்தினுடைய குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் ரத்தத்தால் தீட்டுப்பட்டு விட்டது. அப்போ இதுக்காகலாம் ஜெபிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். இதுக்கு தான் கர்த்தர் நினைச்சுக்கிறார், தேசத்துல இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்பி வச்சிருக்கிறார். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, இந்த ரத்த பலிகள், இந்த பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் ரத்த பலிகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றதுக்கு தான் உபவாச கூட்டங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதுதான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, திறப்பிலே நிற்பது. அல்லேலூயா. திறப்பிலே நிற்பதுன்னு உடனே அப்படியே போய் நின்று கையை அப்படி வச்சுக்கிட்டு நிற்கிறது இல்லை. திறப்பிலே நின்று கரிசனையோடு ஆண்டவர் எதற்காக ஜெபம் பண்ண சொல்றாரோ அதற்கென்று ஜெபிப்பதற்காகத்தான், அதுக்கு பேர் தான் திறப்பிலே நிற்பது. மோசே என்கிற மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்ததுனால அவர் திறப்பிலே நின்றார். ஆண்டவரே, என் ஜனம் இப்படியெல்லாம் இருக்கு, பாவத்துக்குள்ள விழுந்து கிடக்கு, ஆண்டவரே திசை வேளையில் இப்படிதான் நடக்கு, பரப்பாடியில் இப்படிதான் நடக்கு, நாங்குநேரில் இப்படிதான் நடக்கு, கொலபாதகம் நடக்கு, விபச்சாரம் நடக்கு, வேசித்தனம் நடக்கு, அந்த பாவங்களுக்காக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் சொல்லி, ஆண்டவரே எங்களுடைய ஜனத்தாராகிய இனத்தாராகிய எங்க நாட்டு ஜனங்களாகிய இவருடைய பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதுக்கு பேர் தான் திறப்பிலே நிற்பது. அல்லேலூயா சொல்லலாமா? சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த ஜெபத்தை எங்க வச்சு செய்யலாம்? இந்த ஜெபத்தை எங்க வச்சு செய்யலாம்? வீட்டில் இருந்தே செய்யலாம். அல்லேலூயா. வீட்டில் இருந்து, ஆண்டவரே என் ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள், அக்கிரமம் செய்கிறார்கள், அநியாயம் பண்ணுகிறாங்க, கொலை நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, சிறு பிள்ளைகள் கற்பழிப்பு நடக்கிறது, இதெல்லாம் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கரிசனையோடு விண்ணப்பத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கும் மாத்திரத்திலே தேசத்துல கர்த்தர் பாவ உணர்வை உண்டாக்குகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனவே சிறு கூட்டமா இருந்தாலும் நம்ம தேசத்துல நடக்கிறத நம்ம பார்க்கணும். சிறு பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் என்ன செய்யறாங்க?
அவங்க கழுத்து அறுத்து ரத்தத்தை அந்த விக்கிரகம் மேலே கொடுறாங்க. அந்த விக்கிரகத்தின் வல்லமை எழும்பி விடுகிறது. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, குற்றாலம் பகுதியிலிருந்து எனக்கு ஊழியத்திற்கு அழைப்பு வந்தது. அப்போ காலையில் நைட் எழும்பி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 3 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணும்போது சில படங்களை கர்த்தர் காண்பிக்கிறார், சில விக்கிரகங்களை காண்பிக்கிறார். அப்போ கேட்ட ஆண்டவர், இது என்ன விக்கிரம் அப்படின்னு. இந்த விக்கிரனுடைய மூலதனம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கே குற்றாலம் பகுதியில் இருக்கிற அந்த மலை மேலே இருக்குது. அந்த பிசாசுக்கு அங்கே வச்சு தான் பலியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ கேட்க ஆண்டவர், இதனுடைய காரியம் என்னன்னு கேட்டால், நீ இங்கே பார்க்கலாம், அந்த படத்தை பார்க்கலான்னு சொல்லி திருநெல்வேலியிலே காமிக்கிறார். அந்த ஊருக்கு போக 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 1 கிலோமீட்டருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்குள்ளே அடுத்த படம், அந்த படம் நிற்குது. அந்த படம் போட்டே உள்ள போகுது. நீ அதை பார்ப்ப அப்படிங்கிறார். நான் போக போக காரில் போகும்போது பார்த்துக்கிட்டே போகிறேன். கடைசியில் போனால் அது குற்றாலம் பகுதியில் போய் இருக்குது. நான் அந்த பகுதியில் ஊழியத்துக்கு போகிறேன். ஊழியத்தில் போய் பிரசங்கத்தை முடிச்சுட்டு பிறகு வந்து அது பாஸ்டர் மாட்ட கேட்டேன். அந்த பாஸ்டர் மாட்ட கேட்டேன், இங்கே எத்தனை கோயில் இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஐயா, நிறைய கோயில் இருக்குது, ஒரு கோயில் இப்போ ரொம்ப துடிப்பாக இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே என்ன செய்கிறாங்க, இப்போ நாய் அந்த கோயில் ரொம்ப விசேஷம் சொல்லி நிறைய கார்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, விக்கிரகங்களுக்கு பலியிடுறது, ரத்தத்தை சிந்த வைக்கிறது. ஆண்டவர் பார்த்து சும்மா இருப்பாரா? அதனுடைய பலன் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, குற்றாலத்துக்கு போற எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாலிபர்லாம் குடிக்கிறாங்க. நீங்க நல்லா அறிஞ்சுக்கங்க, குற்றாலத்துக்கு போற வாலிபர்கள் குடிக்கிறார்கள். சர்ச்சில் தான் போறாங்க. சர்ச்சில் ஒரே ஒரு குடிகாரன் அந்த வண்டிக்குள்ள ஏறி இருப்பான். அவன் போய் உள்ள போய் குடிச்சிட்டு வரான். அடுத்த செகண்ட் இருக்கிற வாலிபர் எல்லாம் அங்க போயிடுறான். அவன் சொல்றான், குளிச்சுட்டு தாண்டே குடிக்கணும், மறுபடி குடிக்கணும், சாப்பிடு குடி, சாப்பிடு குடி. ஒரு குடிகார ஆவி அங்கே கிரியை செய்கிறது. இது எங்கிருந்து ஆரம்பிக்குன்னு கேட்டீங்கன்னா, விக்கிரகத்திலிருந்து ஆரம்பிக்குது. அதான் ஆண்டவர் முதல் கற்பனையை சொல்றாரு, நீ என்ன போல யாரையும் உண்டாக்கிறாத அப்படிங்கிறார். முதல் கற்பனை 10ல் முதல் என்னது? விக்கிரகங்களை சேவிச்சிராத, விக்கிரகங்களை உண்டாக்காத அப்படிங்கிறார். இந்த விக்கிரக வணக்கத்திலிருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உபச்சாரம் எழும்பும். இந்த விக்கிரகம் நிறைய இருந்ததுன்னா குடி எழும்பும். இந்த விக்கிரகம் அதிகமாக இருந்ததுன்னா சண்டை நடக்கும். நீங்க இந்த விக்கிரகத்து கையில் என்ன கொடுத்துருக்குறாங்க? அருவாள் கையில் நிற்குது. அப்போ அந்த அருவாள் வேலை செய்யுமா செய்யாதா? ஆமாம், அருவாள் எடுத்து வெட்டுறாங்க. ஒரு ஊரில் 2 சாமி கையிலையும் அங்கே அந்த அந்த ஜாதி கையில் இருக்கிற அந்த சாமி கையிலையும் அருவாள் இருக்குது, இந்த சாதி கையில் இருக்கிற சாமிகிட்டே அருவாள் இருக்குது. போடுமா போடாதா? இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? விக்கிரகங்களிலிருந்து. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை அசட்டை பண்ணிவிட்டு விக்கிரகங்களை சேவித்தார்கள். விக்கிரகங்கள் அவர்களுக்கு கண்ணியாய் மாறிவிட்டது. அது மாத்திரமல்ல, தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டு விட்டது. அங்க நிம்மதி இருக்காது. இந்த தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 107வது சங்கீதம் 34வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஊர் நிலமாக மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? பொல்லாப்பு செய்கிற பாவத்தின் நிமித்தமாக செழிப்பா இருக்கிற பகுதி எப்படி மாறிடுது? ஊர் நிலமாய் மாறிவிடுகிறது. இதுக்கு ஜெபம் பண்றதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறாரு, நம்மளை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, சர்ச்சை கட்டி கொடுத்திருக்கிறாரு. நீங்க கெட்டு போயிடக்கூடாது. கரெக்டா ஒரு வாரத்துக்கு ஒரு நேரம், 6 நாளைக்கு ஒரு நாள் வந்து சர்ச்சுக்குள்ள உட்காரணும் சொல்லி சர்ச்சை கட்டி கொடுத்து அங்கு சில ஊழியர்களை கொண்டு வந்து, ஒரு போதகர்களை கொண்டு வந்து, தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்து, சுவிசேஷங்களை கொண்டு வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எப்படியாவது என் பிள்ளை என்னோட தொடர்போடு இருக்கட்டும் சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு முழு ஜனத்தினுடைய தொடர்பை கட்டுப்படுத்திட்டான். அன்னைக்கெல்லாம் செல்போன் இல்லாத நாட்கள்ல ஜெபம் அதிகமா இருந்தது. இன்னைக்கு ஜெபம் குறைஞ்சு போச்சு. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? செல்போனுக்குள்ளே போயிட்டாங்க. அவ்வளவு செல்போனுக்குள்ள தான் இருக்கு. இதில் தான் மெசேஜை பார்க்குறாங்க, இதில் தான் பைபிளை படிக்கிறாங்க, இதில் தான் பாட்டை எடுக்கிறாங்க, இதெல்லாம் ஊழியக்காரனை பார்க்குறாங்க, எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுறான், அதே போல் நம்மளும் டான்ஸ் ஆடி தான் பாடணுங்கிறான். ஊழியக்காரன் எப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி எப்படியெல்லாம் தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு உட்காரணும்னு சொல்லி அதே போலவே செயல்பாடு இன்னைக்கு வந்து விட்டது. தேவ பிள்ளைகளே, இதை தூக்கி போட்டுட்டு 5 நிமிஷம் ஏசப்பா என்று பேசுங்க அப்படின்னா கர்த்தர் பேச இறங்கி விடுவார். அல்லேலூயா சொல்லாமா? சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா.
ஒரு மிஷனரி வந்தார் ஐயா. இந்த பகுதியில் அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டது. ஒரு ஊழியக்காரன் போனா, அங்க ஒரு சின்ன சர்ச்சை கட்டினா, அந்த ஊர் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு ஊழியக்காரன் போனா, மலை மேல போய் கிறிஸ்துவை அறிவித்தான், அங்க ஒரு சர்ச்சை கட்டப்பட்டது. அந்த பிள்ளைகள் எல்லாம் படிச்சாங்க, இன்னைக்கு பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க, பொறுப்புகள் இருக்கிறாங்க. அந்த மலை பகுதியும் கர்த்தருக்கென்று ஆதாயமாக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நமக்கு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். திறப்பிலே நிற்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார். அவன் செஞ்ச பாவம் அப்படின்னு நினைக்க கூடாது, அவர்களும் நமக்குரியவர்கள். ஒரு மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக திறப்பிலே நின்றான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது லோத்துவை கூட்டிக் கொண்டு போகிறார். இப்போ தேசத்தை அழிக்க போறோன்னு ஆபிரகாம் களமிறங்கி நிற்கிறார். ஆண்டவரை விட்டு விலகல. ஆண்டவரை அழிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி நின்றுட்டே இருக்கிறாரு. உடனே ஆபிரகாம் கேட்கிறாரு, 50 நீதிமான் இருந்தா அழிச்சிருவீரோ? 40, 35, 20 அப்படின்னு கீழே இறங்கிட்டு வராரு. தேவ பிள்ளையே, தேசம் அழிக்கப்படாமல் இருக்கணும்னா நீங்க கையை நீட்டி காலையிலே எழும்பி, ஆண்டவரே எங்க தேசத்தினுடைய ஜனங்களுடைய பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க, ஆண்டவரே எங்க கிராமத்துடைய பாவத்தை மன்னிங்க, விக்கிரக வணக்கத்தை மன்னிங்க, உங்களை தேடாம இருந்ததை மன்னிங்க, உங்களை மேல முறுமுறுத்ததை மன்னிங்க, உங்களை பரீட்சை பார்த்ததை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தினமும் நீங்க கண்ணீர் விட்டீங்கன்னா தேசம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேசத்துக்காக கதற ஒரு கூட்டம் ஊழியத்தில் போய் பல இடங்கள்ல களத்தில் போய் இறங்கி இருக்கிறாங்க. நமக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, திறப்பிலே நிற்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளை தினமும் கடவுளை பார்க்கணும், தினமும் கடவுள்கிட்ட நேரத்தை சொல்லணும். ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம என்ன செய்யணுமா, தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா நிச்சயமா பதில் கிடைக்கும். எப்படிப்பட்ட உபவாசம் தேவை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நம்முடைய உபவாச ஜெபம் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். வாசிங்க. 3வது வசனத்தை படிச்சு பார்க்கும்போது, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நீர் பார்க்காமல் இருக்கிறது என்ன? உபவாசம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கமே, நீங்க பார்க்க மாட்டீங்களே அப்படின்னு அங்க கேள்வி கேட்கிறார். அங்க ஏசாயா கேள்வி கேட்கிறார். நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நாங்கள் உபவாசிக்கும் நாளிலே, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து என்ன செய்றோம்? இச்சையின்படி நடந்து உங்கள் வேலையெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? சிலருடைய உபவாசம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படியே காலையில் உபவாசம் 10 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்து சாப்பிட மாட்டாங்க, வீட்டில் துணியை துவைச்சிருவாங்க, பாத்திரத்தை கழுவிடுவாங்க, எல்லா வேலையும் துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவி எல்லா வேலையும் நடந்துடும். 2 மணிக்கு அந்த டைம் முடிஞ்ச உடனே நினைச்சிருவாங்க, உபவாசம் முடிஞ்சு நான் சாப்பிட்றேன். இதுக்கு பேர் என்னது? பட்டினின்னு அர்த்தம். நல்லா சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சால் கர்த்தர் பாப்பா. நீ ஏமாற்றக்கூடாது ஆண்டவர். உபவாசம்னு ஒரு மணி நேரம் போடுங்களேன், 1 மணி நேரம் உபவாசம், இல்லை 2 மணி நேரம் உபவாசம். சாப்பிடாம அமைதலோடு பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு, பெய்த மழைக்காக ஸ்தோத்திரம், இன்னும் பெய்ய போற மழைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவ்வளவு நாட்களில் ஜனங்கள் எவ்வளவு வச்சிருந்தீங்க, எங்க தேசத்தை ஆசீர்வதிச்சீங்க, தேசத்துல ஓடுற ஆறுகளுக்காய் ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். இப்படி சொல்லிட்டே போலாமே. டீ குடிச்சா ஸ்தோத்திரம், 2 பழம் சாப்பிட்டா ஸ்தோத்திரம் சொல்லலாமே. இப்படி அதெல்லாம் முக்கியம். ஆண்டவரோட நேரம் செலவிடுறது. நீ உன் நேரத்தை கட்டாயமா நீ உன் வேலையெல்லாம் செய்யற, அதுதான் கர்த்தர் எழுதி வைக்கிறாரு. உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தினுடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் செத்து போகட்டும் ஏசப்பா, அதுக்காக தனி உபவாசம், ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவரே அவன்கிட்ட போராடிக்கிட்டே இருக்கான், அவன் இருக்கக்கூடாது. இந்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டாரு. அல்லேலூயா. உங்க வழக்குக்கும் வாதம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே அதை நீங்க சரிப்படுத்துங்கன்னு சொல்லணும். அவன் செத்து போயிடட்டும், ஊரை விட்டு ஓடி போயிடட்டும், ரோட்ல போகும்போதே ஆக்சிடென்ட்ல அடிபட்டு விட்டுரும். இப்படி பண்ற ஜெபம் உபவாச ஜெபம் அல்ல. அல்லேலூயா. ஆமா, அது போல ஆண்டவரே எங்க தேசத்தை
கீழே வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க, முடிச்சிருவோம். ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவோம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாசமான நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவா என்று சொல்லிட்டு உண்மையான உபவாசம் என்னங்கிறத 6வது வசனத்திலிருந்து காணப்படுகிறது. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறோம், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போகிறது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது, துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அல்லேலூயா. வெறும் சாப்பிடாம பட்னி கிடந்து நானும் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிட்டேன், நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, பார்க்காமல் இருக்கிறது என்ன? ஆண்டவரே, நீர் எவ்வளவு நாள் நாங்கள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணோம், ஆட்சியாளரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி, ஆட்சிக்காரர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி பல நாள் முயற்சி செய்தோமே, ஒன்றும் நடக்கவில்லையே. நடக்காதும் பார் ஆண்டவர். உன் ஜெபம் ஜனங்களுக்காக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜனங்கள் பில்லி சூனியத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பில்லி சூனியம் மண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு நம்ம தான் ஜெபிக்க வேண்டி இருக்குது. பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நம்ம தான் ஜெபிக்க வேண்டி இருக்கு. தேசத்துல கடவுள் மெய்யான தெய்வம் யாருன்னு தெரியாம ஒரு கூட்டம் போகுது, நடந்து போகுது, சப்பல் இல்லாம நடந்து போகுது. பாருங்க, ஒரு பெரிய ஊசியை குத்திக்கிட்டு போறாங்க, நடந்து போறாங்க. கடவுள் யாருன்னு இதுவரை கண்டுபிடிக்க முடியல. போட்டு போன உடனே எண்டில் வந்த உடனே ஆண்ட கடவுள் தன்னை காமிச்சிடணும்ல, காமிக்கல. அப்ப அவங்க அறியாமல கிடக்குறாங்க, அடிமைத்தனத்துல கிடக்குறாங்க, நெருக்கத்துக்குள்ள கிடக்குறாங்க, பாடுகளுக்குள்ள கிடக்குறாங்க. அவருக்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு. அதுதான் உண்மையான உபவாசம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எழுதுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனிதான் ஆசீர்வாதம் ஆரம்பமாகுது. உண்மையான ஜெபம் என்ன உபவாச ஜெபம்னு சொல்லி முடிச்சதுக்கு கீழே சொல்றாரு, அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். மேல இருக்கிறத செஞ்சா 6 7 நிறைவேற்றினீங்கன்னா 8ல இருந்து எல்லா ஆசீர்வாதம் நமக்கு தான். அல்லேலூயா. ஆமா. இப்ப என்ன மட்டும் போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வசன நேரம் எங்க போட்டிருக்கு? உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி முன்னாலே செல்லும் சொல்லிதான் என்ன வாக்குத்தத்த அட்டையா போட்டுறாங்க. அதுக்கு முன்னால உள்ளதை போட்டா தான் சரி. ஏமாத்த முடியாது ஆண்டவரை. உழைச்சாதான் சாப்பிட முடியும். அதனால நல்ல ஆண்டவற்றை கேட்கணும். என்னன்னு கேட்டா அவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறாரு. உலகத்துல நடந்த காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். தமிழ்நாட்டில் ஏன் ஆண்டவரே இப்படி ஆகிப்போச்சு? 2014 வருஷத்துல ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு வந்தது. உடனே ஆண்டவர் சமூகத்தில் நான் என்னோட டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருந்தேன். அன்னைக்கு டேட்டில் எங்கள் வீட்டம்மாலாம் இல்லை, டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே சில பேர்கிட்ட கேட்குறாங்க, பேட்டி கேட்குறாங்க, ஐயா உங்களுக்கு இவ்வளோ வெள்ளம் வந்துட்டு என்ன தேவை அப்படின்னு. ஒரு வசதி படைச்சவர் சொல்றாரு, 3 நாள் ஆச்சா சாப்பிட்டு, சாப்பாடு எனக்கு வேணும்னு அழுகிறாரு. ஒரு பணக்காரர், சென்னையில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர் அழுகிறார். அப்போ பார்த்த உடனே எனக்கு ஆண்டவரே, எங்க தமிழ்நாடு செபிக்கிற இடம், திருநெல்வேலி மெட்ராஸ் ஃபுல்லா யார் இருக்கிற, அவ்வளவு ஊழியக்காரர் இருக்கிறாங்க, அவ்வளவு ஹெட் குவார்டர்ஸ் அங்கே தான் இருக்கு, ஏன் ஆண்டவரே வந்துருச்சு, எதுக்குன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் கண்ணீர் விட ஆரம்பித்தேன். கண்ணீர் விட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 1 அதிகாரத்தை படி அப்படிங்கிறார். படிச்சு பார்த்தா தப்பெல்லாம் நம்மகிட்ட இருக்கு. அல்லேலூயா. வசனம் உணர்த்துகிறது. ஐயா, வசனத்தின்படி நீங்க நடக்கலன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. படிச்சு பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, வழக்கு இருக்கு, அந்த வழக்கை முடிச்சுட்டு என்னன்னு போ, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லி முடித்த கடைசியில் சொல்றாரு, பின்பு நீ நீதிபுரம் என்று சத்திய நகரம் என்று பெயர் பெறுவாய்ன்னு சொல்லி நம்மளை விட்ட மாட்டாரு. அருமையான பேதுருவை விடல, மறுதளிச்சான், மறுபடியும் உயிர் தெழுந்து மொத அடி அவனுக்கு தான் கொடுத்துருக்கணும், தோலை உரிச்சிருக்கணும். ஆண்டவர் பார்த்து பேதுருவை பார்த்து அப்படியே கனிவோட நிக்கிறாரு, பார்க்கிறாரு. இவன் அவ்வளவு பேர் எங்க போய் நிக்கிறான்?
கடற்கரையில் மறுபடியும் மீன் பிடிக்கிற வேலைக்கு போய் நிற்போம். சரி, இனி முடிஞ்சது, ஒரு கடை வச்சு பொழைச்சிக்கிடலாம் சொல்லிட்டு பலசர கடையை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு கடை மாத்திரம் இல்லை, அவ்வளவு 11 ஆண்டோட்ட ட்ரைனிங் எடுத்த அத்தனை பேரும் படிச்சவங்க, ஒருவேளை ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கு வேலை உண்டு. அல்லேலூயா. யாராருக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாரோ ஊழிய வேலை இருக்குது, மறந்துடாதீங்க. எனவே ட்ரைனிங் கொடுத்திருக்காரு, அவ்வளவு பேருக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. பேதுரு வந்து எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. விடுறதுக்கு மனம் இல்லை. பேதுரு பின்னாலே போறாரு. போய் கடற்கரையிலே, அது எழுதப்பட்டிருக்கு, கடற்கரையிலே நின்றார் என்று சொல்லி. அல்லேலூயா. காலையிலே போய் கடற்கரையில் நிற்கிறாரையா. பேதுருவை பார்க்கறக்கா நிற்காரு. நீ என் ஊழியத்தை செய்வியான்னு சொல்லி 3 முறை கேட்டார். 3 முறை மறுதளிச்சவனை ஓட விட்டு அடிக்கிறத விட்டுட்டு நம்ம ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவர். பாவம் செய்தாலும் ஜனங்களை நேசிக்கிறவர். ஒரு ஊழியக்கார கீழே விழுந்து போனாலும் அவனை தூக்கி எடுத்து எப்படியாவது சரிப்படுத்தி மறுபடியும் ஓட வைக்கிறவர் அவர் ஆண்டவர். பாருங்க, மீண்டும் கேட்கிறாரு. ஒரு முறை கேட்கிறார், 2வது முறை கேட்கிறார், நீ நேசிக்கிறியான்னு கேட்கிறார். 3ஆம் முறை கேட்கிறார். நம்ம ஆண்டவர் படைச்சவர், அனைத்தும் அவருக்கு தான், இயேசுக்கு தான் சொந்தம். வானம் பூமி அண்ட சராசரம் நீங்களும் நானும் எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். அவர் வந்து மனுஷனை பார்த்து கேட்கிறாரு, பேதுருவே என்ன நேசிக்கிறியா? என் ஊழியத்தை நிறைவேற்றுவியா? ஆடு மேய்ப்பியா? எனக்காக ஊழியத்தை செய்வியா? பிரசங்கம் பண்ணுவியா? எனக்காக ஜெபம் பண்ணுவியா? ஜனங்கள்கிட்ட போய் சத்தியத்தை சொல்வியா? அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்து 3 தடவை கேட்கிறார். ஒரு தடவை கேட்டா ஓடிடுவான்னு தெரியும், 2வது தடவை கேட்டாலும் ஓடிடுவான்னு தெரியும். 3வது தடவை 3 முறை மறுதளிச்சான். இவனை 3 முறை கேட்டே தொலைச்சிடுன்னு சொல்லி 3 முறை கேட்டு அவனை தன் பக்கமாக சேர்த்து கொண்டார். அந்த பேதுருடைய நிழல் பட்டு அநேகர் சுகமடைந்தார்கள். அல்லேலூயா. அந்த பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம். தேவ பிள்ளையே, உன்னை என்ன எவ்வளவா நேசிக்கிறாரு. ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து இருக்கிறார. நீங்க என்னால முடியலன்னு நினைக்கீங்களோ, உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப வேதனையான ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பகுதியிலிருந்து எழுத வச்சா தெரியுமா? ஒரு சிறைச்சாலையில் யோவானை கொண்டு சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க. எதுக்கு போட்டாங்கன்னா, இயேசுவை பத்தி அவன் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு அலைஞ்சான். அதனால பிடிச்சு அவனை சிறைச்சாலையில போட்டாங்க. பத்மு என்கிற சிறைச்சாலையில. அந்த சிறைச்சாலையில பார்த்து கர்த்தர் அவனோடு எழுதின புஸ்தகம் தான் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தல் புஸ்தகம். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசிக்கிறவங்க கடவுளுக்கென்று சரியாக செயல்படுவார்கள். நிறைய பேர் இதை வாசிக்கிறது இல்லை. இதுல முக்கியமான சரித்திரம் இருக்கிறது. நடக்கக்கூடிய காலங்களை குறித்து கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. நடந்து கொண்டிருக்கிற WW 666 முத்திரை குறித்து கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. இனி தேசத்துல என்ன நடக்க போகுது, சூரியன் எப்படி மாறும், சந்திரன் எப்படி மாறும், குளங்கள் ஆறுகள் எல்லாம் எப்படி மாறும், மனிதன் எப்படி மாறுவான், எப்படி என்ற அனைத்து காரியத்தை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். உலகம் முழுவதும் ஒரே கைக்குள்ளே போகும் என்பதை குறித்தும், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்தும், ராஜ்யங்கள் எல்லாம் ஒளிந்து விடும், 7 ராஜ்யங்கள் முடிந்து பிற்பாடு 8வது ஒரு ராஜ்யம் எழும்பும். அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் ஜனங்கள் எப்படியாக உபத்திரவப்படுவார்கள். அதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை மீட்டுக் கொள்வதற்காக, இப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக மீண்டும் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. நீ நானும் உபத்திரப்படக்கூடாது, உபத்திரவத்தை அனுபவிச்சது போதும் சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போவதற்காக ராஜா வருகிறார். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, திறப்பிலே நிற்க என்னை தெரிந்து கொண்டீர் ஐயா. மோசேயை போல தெரிந்து கொண்டீர், ஆபிரகாமை போல தெரிந்து கொண்டீர், மோசேயை ஆண்டவரே பேதுருவை போல ஊழியத்திற்கு அழைத்தீர். ஆண்டவரே, அநேகருக்கு பிரயோஜனமாக ஒருவேளை பத்திரிகை எழுதுவதற்காக கூட உன்னை அழைத்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை பத்திரிகையின் மூலமாக அநேகர் தொடப்படுவதற்காக அழைத்திருக்கலாம். பத்மி என்கிற தீவிலே யோவானை கர்த்தரங்க கொண்டு போய் ஒரு சிறைச்சாலையில் வீட்டுக்குள்ள இருந்த மாதிரி இருந்து கொண்டே, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து கொண்டே கர்த்தரை உயர்த்துகிற மகிமை வெளிப்பட்டதல்லவா? இன்றைக்கு அதே மகிமை மனிதராகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல கிருபையை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். இன்றைக்கு நீ புறப்படணும்னு சொல்லு, ஆண்டவர் இந்த மகிமையை மேல ஊற்றுவாரு. இன்றைக்கு ஆண்டவருக்காக நான் செயல்படுகிறேன்னு அர்ப்பணித்து விடு. எல்லாரும் ஒருமனப்படுவோமா? ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபாதர். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபாதர். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி
கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா? பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானீர் பாவியனுக்காய். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானீர் பாவியனுக்காய். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்பு நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்பு நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்பு நேசியாமல் இருப்பேனோ? இயேசுவே, உடைய அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்க பலகீனங்கள் எல்லாம் மாறட்டும், எங்க வேதனை எல்லாம் மாறட்டும், எங்கள் கண்ணீர் மாறட்டும், எங்க பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்க. ஆண்டவரே, யோபு தன் சிறையிருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு எங்க எல்லாருடைய சிறையிருப்பு மாறட்டும். எல்லாரும் வலதுகை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்வோமா? ஏசப்பா, எங்க பிரச்சனையை மாற்றுங்க, எங்க ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுங்க, எங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுங்க, எங்க பிள்ளைகள் பிரச்சனையை மாற்றுங்க, எங்க ஊரார் பிரச்சனையை மாற்றுங்க, எங்க தேசத்தினுடைய பிரச்சனையை மாற்றுங்க. எங்க தேசத்தினுடைய ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுங்க. ஏசப்பாவுடைய கரத்தில் எங்க தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், தேசத்தின் ஆட்சியாளரை ஒப்பு கொடுக்கிறோம், தேசத்தின் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாவங்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க, அநியாயங்களை மன்னிங்க. தேசத்தினுடைய எல்லா அநியாயத்தை சாபத்தை மன்னிங்க. ஏசப்பா, அநியாயங்களை மன்னிங்க. உமக்காகத்தானே நான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. உம் சொந்த ஜனமாக்கி நீ, உம் சொந்த ஜனமாக்கி நீ. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, ஏசையா வாழ்க, ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, ஏசையா வாழ்க. தகப்பனே, உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வேதனையை கர்த்தர் மாற்றி நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்தி விடுவோமா? ஒரு மனதோடு, உற்சாகத்தோடு, தேவன் கொடுத்த பலத்தோடு இன்றைக்கு புறப்பட்டு போவது சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, வீட்டு பிரச்சனைகள் மாறும்படியாக, வீட்டுக்குள்ள வருகிற சண்டைகள், குழப்பங்கள் மாறும்படியாக, சமாதானம் நிறைவாய் ஊற்றப்படும்படியாக, எதிராய் வருகிற போராட்டங்கள் மாறும்படியாக, சத்துடைய கிரியைகள் அழிக்கப்படும்படியாக தேவ பலத்தை உன்னை கர்த்தர் இடைகட்டுகிறார். தேவ வல்லமை மேல இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் கிருபையை, பெற்றுக்கொள் வல்லமையை, வரங்களை பெற்றுக்கொள். ஆண்டவர்கிட்ட கேள், ஏசப்பா வரங்களினாலே நிரப்புகிற சொல் கேள், பெற்றுக்கொள்வாய். வரங்களினாலே நிரப்ப வந்திருக்கிறார். ராஜாவுடைய வல்லமை பெரிது. அவர் அரசாளுகிறவர், அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர், ராஜரீகம் பண்ணுகிறவர், ராஜரீகம் பண்ணுகிறவர். வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நீ ஜெபிக்கிற மாத்திரத்தை மாற்றுவார். அந்த துறைத்தனங்களை, அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்த மகாராஜா உன் அருகிலே உன்னை வந்து தொடுகிறார். இயேசு உன்னை தொடுகிறார். உன்னை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீ எனக்குரிய பிள்ளை என்று சொல்லி உன்னை பார்த்து அழைக்கிறார். கிருபை
ஏற்றவள் என்று அழைக்கிறார், என் பிரியமானவர் என்று அழைக்கிறார். பெற்றுக்கொள் கிருபையை, பெற்றுக்கொள் வல்லமையை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள். நாவை திறந்து இயேசுவோடு கூட பேசு. நாவை வல்லமையினால நிரப்புகிறார். அந்நிய பாஷைகளை பேசுகிற கிருபை பெறுவதாக, இயேசுவோடு பேசுகிற கிருபை பெறுவதாக, மேல் வீட்டர் அனுபவம் பெறுவதாக. இப்பொழுது ஊற்றுக 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 ஊற்றுக. பரிசுத்த வல்லமை இறங்கட்டும், பரலோகத்தின் மகிமை இறங்கட்டும், இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். எல்லா பலகீனத்தின் வல்லமை வெளியேறி போ. கடின இருதயங்கள் வெளியேறி போவதாக, கடின இருதயங்கள் வெளியேறி போவதாக, கடின இருதயத்தின் கிரியைகள் வெளியேறி போவதாக, எல்லா சாபத்தின் வல்லமைகள் வெளியேறி போவதாக. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நீ ஆசீர்வாதமாய் இருக்கப்பட்ட சந்ததி, நீ பிறருக்கு ஆசையா இருக்க வேண்டிய ஆளு. இன்னைக்கு நீ ஒடுங்கி போய் கிடக்கிற அந்த ஒடுக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார், அந்த ஒடுக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார். திறந்த வாசலை உனக்கு கொடுக்கிறார். கைகளை தட்டி திறந்த வாசல், திறந்த வாசல். உனக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்படுகிறது. நீ ஆண்டவருக்கென்று எழுதி விட்டாய், நீ கர்த்தருக்கென்று எழுதி விட்டாய், நீ கர்த்தருக்கென்று சேனையா எழும்புவாய். உன்னிடத்தில் பெரிய சந்ததிகள் எழும்போ. உன்னை கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ ஒடுங்கி போவதில்லை, நீ மனமுடைந்து போவதில்லை. கர்த்தருடைய பேர் சொல்லி அழைக்கிறார். அவருடைய வல்லமை கடந்து வருகிறது. உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டப்படுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கிறபடி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ நாளிலே பெயர் பெறுவாய். பலத்திலே ஆண்டவரே பிள்ளைகளை எங்களை இடையேற்றினீர் ஐயா. தேவ வல்லமை, தேவ பிரசன்னம், தரிசனங்களை பார்க்கிற கிருபை பெருகட்டும், தரிசனங்களை பார்க்கிற கிருபை பெருகட்டும், தீர்க்க தரிசனத்தின் வல்லமை பெருகட்டும். எங்க தேசத்தில் அநேகரை தொடுங்க, வாலிபரை தொடுங்க, வாலிப தங்கச்சிமாரை தொடுங்க, பெரியவர்களை தொடுங்க, எல்லாரையும் தொடுங்க ஏசப்பா. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறார். இயேசுடைய கரத்தில் அர்ப்பணித்து விடு. ஆண்டவருக்கு வேலை செய்ய நான் ரெடி சொல்லு. கர்த்தருடைய வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் நீ மேலாவாய். நீ கர்த்தருடைய ஊழியனா எழும்பி நிற்பாய். நான் ரெடி என்று சொல்லுங்க. எல்லாரும் வலதுகை உயர்த்தி சொல்லுங்க. பலவீனமா இருந்தாலும் பரவாயில்ல, வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் கர்த்தர் சொல்லுகிறார். வாதை உன் கூடாரத்தை நீ அணுக போவதில்லை. நீ அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாறுவாய். இத்தனை கூட பெரிய கூட்டம் இருந்தோ உன்னை அழைத்துக் கொண்டு வந்த ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துவாராக. உன் மேல ஒரு முத்திரை விழுகிறது. இப்பொழுது இயேசுவின் வல்லமை கடந்து வருகிறது. பரலோகம் மேல ஒரு முத்திரை போடுகிறது. பரலோகம் முத்திரை போடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடுகிறது. பரலோகத்தின் அக்கினி மேல இறங்குகிறது. கர்த்தர் அநேகரை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், அநேகரை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் ஜெபிக்கிற மாத்திரத்திலே அல்லேலூயா மானி சந்தர ரபௌலியா கர்வலமா ஆஸ்பத்திரியிலே வருகிற வியாதிகள் சுகமடையும். ரேகா பலபியந்தர பௌதரமா ஆஸ்பத்திரி கூட்டம் குறையும் ஐயா. நீ ஜெபித்தால் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் ஐயா. கர்த்தருடைய வல்லமை செய்கிறது. கர்த்தருடைய பெயரை பெருமைப்படுத்துவாராக. ஒடுங்கி போயிருக்கிற இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறாரே. ஆண்டவரே சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட பேசி இடைப்பட்டீங்க ஸ்தோத்திரம். ஜெபித்த ஜெபங்களை கேட்டீங்க ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதம் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதி ஜனங்கள் அநேகரை தொடும்படி உம்முடைய கரத்தை ஒரு விஷயம் நீட்டுங்க. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. ஆண்டவரே ஏமங்கல பகுதியை தொடுங்க. ஆண்டவரே பரப்பாடியை தொடுங்க. சுப்பரபடியை படுத்த தொடுங்க. ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்க அத்தனை கிராமங்களை தொடுங்க. நாங்குநேரியை தொடுங்க. ஆண்டவரே அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். அக்கிரமத்தின் வல்லமையில் முறிக்கப்பட்டு போகட்டும். நாங்குநேரி முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறட்டும். திசையன் மலை முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும். மன்னார்புரம் சுற்றுவட்டாரம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும். ஊரி இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும். கடற்கரை ஜனங்கள் உன் வசமாய் திருப்பப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்களே. இயேசுவோட வல்லமை செய்யட்டும். அதிலிருந்து தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள், சுவிசேஷகர்கள் எழும்புகிறார்கள். கர்த்தருடைய வல்லமை கடற்கரை முழுவதும் பற்றி எரியட்டும். ஷாக்கா பரா தூரா கபலா பரா சுவிசேஷகர்கள் எழும்பட்டும். தரித்திரபௌ சந்தல ரகதரபௌ தியாதரா தரித்திரத்தின் வல்லமைகள் ஆவிக்குரிய தரித்திரங்கள் மாறுவதாக. உரபலபலப சந்தல ரகலபரா கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு கூட இடைப்பட்டீர் ஸ்தோத்திரம். எங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துறீர்.
சிறு கூட்டமாய் வந்தோம், அற்பமாய் எண்ணப்பட்டோம். இன்றைக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இந்த மேல் வீட்டறையிலிருந்து கடந்து போகிறோம். பிரசனத்தில் அடிக்கட்டிருக்கிறேன். அன்றைக்கு பேதுரு அற்பமாய் எண்ணப்பட்டான், யாக்கோபு அற்பமாய் எண்ணப்பட்டான், யோவான் அற்பமாய் எண்ணப்பட்டான். எல்லாரும் மேல் வீட்டறை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர்கள் தங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செம்மையாக நிறைவேற்றினார். நீயும் ஊழியக்காரனாய் செம்மையாக நிறைவேற்றுவாய். கர்த்தாவே, இந்த சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த பகுதியில் தொடர்ச்சியாக பல நெருக்கங்கள் வந்தாலும், ஆண்டவரே கூட்டமே இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டாலும், கர்த்தர் இங்கிருந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொருவரையும் உருவாக்கி கொண்டு போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நீ பெரிய தேவன் என்பதை ஐயாவுக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறேன். சீக்கிரமாக அதனுடைய காரியங்கள் வெளிப்படும். காரியங்களை கர்த்தர் மறைவாய் வைக்க மாட்டார். காரியத்தை கர்த்தர் வெளியத்தில் கொண்டு வருவார். அனைத்தையும் வெளிச்சத்தில் கொண்டு வர போகிறார். காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. சகல துதி கன மகிமையும் இயேசு ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.